என் பெயர் கிரிஜாராஜன். நான் கடந்த 22 ஆண்டுகளாக தியானம் செய்து வருகிறேன். தியானம் செய்தால் ஞானம் என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்ட ஒரு புத்தனாகிவிட்ட நான் இன்று அதை பற்றி பேசுவதற்கு வந்திருக்கிறேன் என்றால் அது எனக்கு அளவற்ற ஆனந்தத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் நினைப்போம், இது என்ன ஞானம் என்றால் என்ன, தியானம் என்றால் என்ன என்று பலர் கேள்வி கேட்கலாம். நானும் அப்படித்தான் இருந்தேன். சிறு வயதிலிருந்தே எங்கள் குடும்பத்தில் முக்தி, மோட்சம் என்ற வார்த்தைகள் அடிபட்டு கொண்டே இருக்கும். எல்லோரும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதுவும் வயதான மூதாட்டிகள் அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படி எனக்கு முக்தி என்றால் என்ன என்று விஷயம் தெரியாது. ஞானம் பெறுதல் என்றாலும் என்ன என்று அப்பொழுது தெரியாது. இப்பொழுது நன்றாக தெரியும். மெய்ஞானம் அடைவது என்றால் என்ன என்று பார்ப்போம் முதலில். அதன் பின் தியானம் தானே அதற்கு வழி என்பதையும் பார்ப்போம். மெய்ஞானம் அடைந்து விட்டார் ஒருவர் என்றால் அவர் எப்படி இருப்பார்? ஆனால் வெளி தோற்றத்திற்கு அவர் சாதாரணமான மனிதனை போல்தான் இருப்பார். கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய ஆரா, அதாவது ஆன்மாவின் ஒளிவட்டம் பிரகாசமாக எல்லோர் கண்ணுக்கும் அடிக்கும். அப்படி இருப்பார். வெளி தோற்றத்தில் அந்த ஒரு சிறு மாற்றம் இருக்கும். எப்பொழுதுமே அவரிடம் அந்த ஒரு பிரகாசம், ஞான பிரகாசத்தின் வெளிப்பாடு, அது அந்த ஒளியில் வந்து கொண்டே இருக்கும். எல்லோருக்கும் அது புரிந்துவிடும். அந்த மாதிரி ஞான பிரகாசம் அடைந்தவர்களை தன்னை அறியாமல் நாம் கைகூப்பி வணங்குவோம். அப்படிப்பட்ட ஒரு வெளித்தோற்றம் அவர்களுக்கு வரக்கூடும். அது இல்லாதவர்கள் கூட உண்டு. ஆனால் அகத்தில் அவர்கள் ஞான ஒளியை மிக பிரகாசமாக ஏற்றி விட்டவர்கள். அவர்களிடம் என்ன சிறப்பு என்றால் அவர்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் உடனடியாக கைகூடிவிடும். அப்படி ஒரு படைக்கும் ஆற்றலை கொண்டவர் தான் ஞானஸ்தர். ஞானி என்பவர் படைக்கும் ஆற்றல் கொண்டவர். ஞானி என்றால் என்ன? எல்லாவற்றையும், அறிவை, இந்த கிடைக்கப்பெற்ற அறிவை எல்லாம் உணர்வு பூர்வமாக தெரிந்து கொண்டவர். அதுவும் புறத்தை காணும் உலகாய விஷயங்கள் அல்ல, அகத்தில் இருக்கும் அந்த இறைப்பொருள், இறைத்தன்மை, அதை, அந்த கடவுள் தன்மை, அதை பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டவர். அதை பற்றி தெரியும் எல்லோருக்கும். அது அறிவு. சிற்றறிவு உலகாய விஷயங்களில் இருக்கும் அறிவு. பேரறிவு இறைத்தன்மை, தெய்வீகத்தன்மை, அந்த சக்தி, அதையெல்லாம் உட்கொண்டது. அப்படிப்பட்ட அந்த அறிவானது, பேரறிவானது ஞானமாக மாறி விட வேண்டும் என்றால் அது உணர்வு பூர்வமாக அவர்களுக்கு வந்து விட்டு இருக்கும். அதனால்தான் அவர்கள் எல்லோரும் ஞானிகள், அவர்கள் எல்லோரும் ஞானிகள் என்று கூறுகிறோம். அப்படிப்பட்ட ஞானம் பெறுதல் என்றால் என்ன என்று ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். அதாவது அவர்களுக்கு ஞானம் என்றால் அவர்களுக்கு நான், எனது என்ற எண்ணமே சற்றும் இருக்காது. அறவே அவர்களை விட்டு போய்விடும். ஏனென்றால் எல்லோரும் ஒன்று, எல்லாமே ஒன்று, எல்லாவற்றிலும் இறைத்தன்மையை காண்பவர்கள். காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதியே நந்தலாலா என்று பாடினார் அல்லவா பாரதியார். அப்படி எல்லாவற்றிலுமே அந்த தெய்வீக தன்மையை காணும் அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை அவர்கள் அடைந்திருப்பார்கள், மனநிலையை அடைந்திருப்பார்கள். அது உணர்ந்தால்தான் தெரியும், அதை அனுபவித்தால் தான் தெரியும், அதை அடைய பெற்றால் தான் தெரியும். இல்லை என்றால் அது நமக்கு புலப்படாத விஷயமாகவே இருக்கும். இப்பொழுது நாம் எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, இந்த நார்மல் கான்சியஸ் லெவல் என்று சொல்வார்களே, அது அல்லாமல் நம் உணர்வு நிலையில் மாற்றம், உணர்வு நிலையில் ஏற்றம், அதன் பின் நம் ஆற்றலானது பன்மடங்கு அதிகரித்தல் மற்றும் பேரின்பத்தில் எப்பொழுதுமே திளைத்துக் கொண்டிருப்பது. அணு நிமிஷமும் எப்பொழுதும் கூட வருத்தம் இருக்காது, எந்தவித கவலையும் இருக்காது, எப்பொழுதும் ஆனந்த நிலை. அப்படிப்பட்டவர்களா ஞானஸ்தர்கள், ஞானி என்று நாம் சொல்கின்றோம். அது மட்டும் அல்லாமல் நான் அந்த மகத்தான, அழிக்க முடியாத, எப்பொழுதும் விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த சத்தியமான ஆத்மா நான் தான். அந்த
மிக மிக அற்புதமான ஆற்றல் கொண்ட, சொல்லில் வரிக்க முடியாத ஒரு ஆற்றலை கொண்ட அழிவற்ற அந்த ஆன்மா, அதுதான் நான் என்று முற்றிலும் உணர்ந்திருப்பார்கள். அவர்களது பேச்சு, அவர்களது எண்ணம், அவர்களது செயல், அவர்களது உணர்ச்சி வெளிப்பாடு எல்லாமே மிக அழகாக இருக்கும். ஒரு கலை உணர்வோடு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார்கள். ஒரு நகைச்சுவை உணர்வு கூட அவர்களுக்கு நிறைய இருக்கும். எல்லா உயிரினங்களிடத்தும் மகத்தான காருண்யம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இப்படி அகத்தே பல மாற்றங்களை அடைந்து அந்த பேர் ஞானம் பெற்றவர்கள், ஞான பிரகாசம் அடைந்தவர்கள், அவர்களை பற்றி வர்ணித்துக் கொண்டே போகலாம், ஒரு நாள் பற்றாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அதை சாதாரண இந்த நிலையில் இருந்து காண்பதோ அறிந்து கொள்வதோ சிறிது கடினம்தான். இருந்தாலும் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் எல்லோருமே ஞானம் அடையத்தான் வேண்டும். அது ஒரு சிலருக்கு என்று அல்ல. இந்த இறப்பு பிறப்பு என்ற இந்த வளையத்துக்குள் நாம் வட்டத்திற்குள் வந்துவிட்டோம். வந்த பின் இதிலிருந்து போவது என்பது எப்படி என்றால், அந்த ஞான நிலையை அடைந்தால்தான் அது சாத்தியம். தியானத்திலிருந்து ஞானம், ஞானத்திலிருந்து முக்தி, அப்படித்தான் நாம் அடைவோம். அப்படித்தான் அது போக வேண்டும். இந்த பிறப்பு இறப்பு வளையத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் நாம் மோட்சத்தில் இருக்க வேண்டும், முக்தி அடைய வேண்டும். இது எல்லோரும் அடைந்தே ஆக வேண்டும். பற்பல பிறவிகளில் வந்து 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 நாம் சிறிது சிறிதாக நம் ஆன்மாவானது வளர்ந்து 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 அது ஆற்றல் கொண்ட, பெரும் சக்தி கொண்ட, பெரும் இறைத்தன்மை கொண்ட அந்த ஆன்மாதான் நாம் என்று புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம். அந்த தன்னை அறிதல் ஏற்பட்டது. அதனால் அவர்களுக்கு பிறப்பு இறப்பு என்பதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. இருத்தல் என்பது ஒரு மாயை தான். அது இந்த புறத்தை காணும் உடலுக்கு ஏற்படுவது அந்த அழிவு என்பது அது தற்காலிகமானது. நாம் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அழியாத்தன்மை கொண்ட ஆன்மாக்கள் என்பதை அணு நிமிஷமும் மறக்க மாட்டார்கள். அதை உணர்ந்து கொண்டே இருப்பார்கள், அதை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள், எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் பெரும் ஞானஸ்தர்கள், ஞானிகள். சரி, இப்பொழுது ஞானம் என்றால் என்ன? ஓரளவுக்கு நமக்கு தெரிந்து விட்டது. அறியாமையிலிருந்து அறிவுக்கு வருவது, அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்திற்கு வருவது. அஞ்ஞானம் என்றால் இருள், அறியாமை, அதிலிருந்து பேரறிவு, அதிலிருந்து ஞானம் பெறுதல் என்பது நமக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கிறது அல்வா? எல்லோருக்கும் புரிந்திருக்கு. ஆனால் இது அடைவதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது, அதுதான் தியானம் என்பதை ஆணித்தரமாக சொன்னவர், நான் கேட்டு சொன்னவர் பிரம்மஸ்ரீ பிதாமகர் பகவான் பத்ரிஜி அவர்கள் தான். அவ்வளவு உறுதியாக அவர் சொல்கின்றார். அதை நானும் இப்பொழுது உணர்ந்து விட்டேன். அதனால் உங்களுக்கு சற்றே பின்னோக்கி சென்று என்னுடைய வாழ்க்கையின் சில பகுதிகளை உங்களுக்கு சொன்னால் அது உதாரணமாக எடுத்துக்கொண்டு தியானத்தினால் தான் ஞானம் அடைய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். வேறு நாம எப்படி தியானத்தினால்தான் அப்படின்னு சொல்லுவோம்னாக்கா, இது அல்லாத வேற என்னென்ன மார்க்கங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதெல்லாம் இல்லைன்னு ஒவ்வொன்னா நீக்கிட்டோம்னாக்கா கடைசியில எஞ்சி நிக்கிறது தியானம் மாத்திரம்தான். அதைத்தான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். என்னுடைய வாழ்க்கையை எடுத்துட்டா, சின்னதுல நான் கொஞ்சம் எங்களுக்கு எல்லாருக்குமே பூஜைன்னா ஒரு வெறுப்பு ஏற்படும்படியாக ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. அது நல்லதா கெட்டதான்னு அப்ப தெரியல. ஏன்னாக்கா அது ஏனோ அப்படி ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் பூஜைன்னு சொன்னாலே எங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் நாங்க செய்யணும். நாங்க செஞ்சுட்டு இருக்கும்போது சிறு குறைய கூட அவர் தாங்கிக் கொள்ள முடியாது. அவரால் ரொம்ப கோபம் வந்துடும். கோபம் அந்த பூவெல்லாம் வச்சிருக்க தாம்பாளம் பறக்கும் தட்டா மாறிடும், அப்படி பறந்துடும். அப்படி கோபம். அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு இது எதுக்கு வருது? அதுவும் சில முக்கியமான நாட்கள், அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாட்கள்ல சிறப்பு பூஜைகள்லாம் நடத்தும் போது கோபம் கூடுதலா இருக்கும். அப்பதான் எனக்கு இதனால
எந்த மாற்றமும் அடையவில்லையே. முதல்ல ஆரம்பத்துல ஒரு வெறுப்பு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நானே தெளிஞ்சு தெளிஞ்சு கொஞ்சம் புத்தி இதெல்லாம் வரும் இல்லையா நம்மளுக்கு. அதெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன் அப்பா அப்படி இருக்காங்க? எதனால அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த பூஜை இவ்வளவு செய்யறாங்களே, கடவுள்கிட்ட இவ்வளவு தூரம் இணக்கமா இருந்து அவர்கிட்ட வேண்டிக்கிறாங்களே, ஏன் அவங்களுடைய அந்த குணாதிசயங்கள் மாறவே இல்லையே? என்னத்துனால அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டேன் நான். எனக்கு சிறு வயதிலிருந்தே எல்லாத்துலயுமே ஏன், எதற்குன்னு கேள்வி கொஞ்சம் அதிகமாவே கேட்பேன். கொஞ்சம் வித்தியாசமான. அதனால வந்து அந்த கேள்வியை நான் கேட்க ஆரம்பிச்சுட்டேன். அப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னாக்கா, நானே உணர்ந்தது என்னன்னா, பூஜையினால ஒரு ரிச்சுவல் அதாவது ஒரு அ சமாச்சாரத்த செய்றோமே அல்லாமல், அதை அதில் இணைந்து அதன் கடைசி முடிவு என்னவோ, அதன் பயனாக வரக்கூடிய சமாச்சாரம் என்னவோ, அதை முழுமையாக அடையவில்லை. சிலர் அடையவில்லை. சிலர் அடைந்திருக்கலாம். தெரியாது. ஆனால் பலர் அடையவில்லை. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா நான் வந்து எங்க அப்பா வீட்லயே ஒரு உதாரணமா எடுத்துக்கல. அத பார்த்ததும் எனக்கு பூஜை மூலியமா இது எதையும் நாம என்ன அடையணுமோ அத அடைய முடியாது. இவங்க முக்தி, மோட்சம்னு சொல்றாங்களே, கண்டிப்பா அத அடைய முடியாது. ஏன்னா, சின்ன ஒரு சமாச்சாரமான அந்த கோவம், அதையே வந்து அதை வந்து தாண்டி வர முடியல. முக்தி அடைய முடியல அதுலேருந்து. அப்படின்னாக்கா, சின்ன ஒரு வெறும் சமாச்சாரத்துக்கு நெறைய கோவம் வந்துரும். அந்த வெளிப்படுத்தல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால தான் சொல்றேன். அப்ப வந்து அவங்களுக்கு அத வந்து தாண்டி வர முடியல. சோ அதிலேயே அந்த முக்தி அடைய முடியவில்ல. அப்படி பல சமாச்சாரங்கள நான் பார்க்கும்போது எனக்கு இது வழி இல்ல அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூட செஞ்சேன். தைரியம் வரும். வரும்போது அந்த உண்மைய சொல்றதுக்கு தைரியம் வந்துரும் எங்கிருந்தோ. அப்ப வந்து அத சொல்லி கூட அவர்கிட்ட. ஆமா நீ சொல்றது சரிதான். அப்படின்னு கூட அவங்க ஏத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த வழி இல்ல அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சது. சரி புற உலகுக்கு போனப்போ, கோவில்கள்ல பார்க்கும்போது, பூஜாரிகள்லாம் நிறைய மந்திரம் சொல்வாங்க, பூஜை செய்வாங்க. சரி அவங்க மெய்ஞானத்தை அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தாக்கா, இல்ல. நிறைய பேர் அடையல. சில பேர் எப்பவோ எங்கேயோ இருந்திருக்கலாம். ஆனா வந்து நான் பார்த்த வரைக்கும் அவங்களும் அடையல. சோ அங்கேயும் இல்ல. அப்புறம் எங்க வீட்ல வந்து எங்கள வந்து அந்த காலத்துல இந்த மாரி டிவி, செல்போன் இதெல்லாம் இல்ல. அதனால எங்கள வந்து சாயங்கால வேளையில பொழுதுபோக்குனாலே அது வந்து ஒரு பிரவச்சனங்கள், ஹரிகதை, கதா காலட்சேபம், பஜனை இப்படிதான் கூட்டிட்டு போவாங்க. எங்க வீடுகள்லயும் நெறைய பஜனை எல்லாம் நடக்கும். ஆனா அந்த பஜனையில கூட சிலவங்க நடந்துக்கிற முறைய பார்த்ததுனாக்கா, இவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் அந்த ஸ்தோத்திரம் பண்ணி, அந்த கடவுள அவ்வளவு தூரம் பக்தி மார்க்கமா இருந்து, பக்திமான்களா இருந்து வழிபடுறாங்களே, இவங்க ஆனா அத திரும்பி வந்து நடைமுறை வாழ்க்கையில வந்து அவங்க மாறவே இல்லையே! இன்னும் வந்து இன்னும் வளராத ஒரு அ ருடிமென்ட்ரி அதாவது ரொம்ப அடிப்படை நிலையில் தானே இவங்க இருக்காங்க அப்படின்னு எனக்கு நான் எண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன் இப்படி? ஏன் இப்படி? ஏன் இது மாத்தல இவங்கள? இவ்வளவு அற்புதமா பாடுறாங்களே! இவங்க நல்லா செய்றாங்களே! ஆனா ஏன் அவங்க அடிப்படையில மாறல? அப்படிங்கிறது வந்து அது கேள்விக்குரிய. நெறைய பேர் இந்த மாரி அதே மாரி கதா கலைஷேபம், அதே போல ஹரி கதைகள் எல்லாத்துக்கும் போவோம். போனாக்கா நல்லா இருக்கும். கதை கேட்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கும். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பழையபடியே தான் இருப்பாங்களே தவிர்த்து, ஒரு அணு கூட கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்றது இன்ச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு அந்த அளவுக்கு கூட ஒரு மாற்றமே இருக்காது. அப்ப அதெல்லாம் பார்த்ததும் நான் ஏன் கேள்வி ஜாஸ்தியாச்சே தவிர்த்து பதில் கிடைக்கல. அப்புறமா ஒரு நிலையில பதில் கிடைச்சது. என்ன பதில் கிடைச்சதுனாக்கா, இதுதான்ங்கிற பதில் கிடைக்கல. ஆனா இதெல்லாம் இல்லங்கிற பதில் கிடைச்சுச்சு. சோ பஜனையில, பக்தி மார்க்கத்துல இதெல்லாம் போனீங்கன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு மனசாந்தி ஏற்படலாம். ஆனா, மன மாற்றம் ஏற்படாது. மனசாந்தி வேணா கிடைக்கலாம். ஆனா, மன மாற்றம் ஏற்படுவதற்கு இது வழி அல்ல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதனால அந்த வயசுல இருந்தே நான் கொஞ்சம் தேடல்ல ஆரம்பிச்சேன். எப்படின்னா, சின்ன வயசுலயே இந்த பிரவச்சனங்களுக்கு, இந்த ஹரிகதைக்கெல்லாம் கூட்டிட்டு போகும்போது எங்க பெற்றோருக்கு அழைச்சிட்டு போகும்போது, அதுல ராமர், கிருஷ்ணர், இன்னும் கடவுள்மார்களின் பெயர்களை எல்லாம் சொல்வாங்க இல்லையா? அவங்க சொல்லும்போதெல்லாம் எனக்கு வந்து அந்த கடவுள்மார்கள் நான் கண்ண மூடினதும் எனக்கு முன்னால வந்து, நான் அவங்க கூட நெறைய விளையாடுவேன். நான் சின்ன குழந்தை.
ஆனா அவங்க கூட நல்லா விளையாடுது. ஒண்ணுமே உலகமே தெரியாத ஒரு நாங்கலாம் ஒரு 10, 12 வயசு வரைக்குமே அப்படிதான் இருந்திருக்கோம். நான் அப்படிதான் இருந்திருக்கேன். ஒரு இளம் குழந்தையோட மனசு தான் இருந்தது. தெரியாது, உலகமே தெரியாது. எதுவும் அந்த கல்மஷமே இல்லாத, ஒரு அப்பழுக்கே இல்லாத ஒரு மனநிலையில தான் இருந்துட்டு இருந்தோம். ஏன்னா, அது தேவை அப்படிதான் வளர்த்தப்பட்டோம் நாங்க. இப்ப எதுலயுமே தப்பே தெரியாது. ரொம்ப அ என்ன சொல்றது? இன்னசென்ட் குழந்தைகள். அப்படிதான் நான் இருந்தேன். நாங்கல்லாம் அப்படிதான் இருந்தோம். அப்ப வந்து அந்த விகல்பம்ங்கிறது தெரியாத ஒரு நிலை. அப்ப ஆனா அதுல வந்து அறிவு நல்லா வளர்ந்தது. அப்ப வந்து நான் அறிவு வளர்ச்சியினால நான் வந்து இதெல்லாம் ஆராயத் தொடங்கினேன். இது இல்லை, பஜனை இல்லை, பூஜை இல்லை, பக்தி மார்க்கம் இல்லை அப்படின்னு ஏன்னா மனசாந்தி ஓரளவுக்கு அமைதி கிடைக்குதே தவிர்த்து, மன மாற்றம் ஏற்படவில்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருந்தது. ஆனா இதுக்கு என்ன மார்க்கம் அப்படிங்கிறத அப்போலேருந்தே தேட ஆரம்பிச்சேன். சரி நம்ம மன மாற்றம் ஏற்படுறதுக்கு என்னதான் செய்யணும்? என்ன செஞ்சா வரும்? என்ன செஞ்சா அந்த அது சொல்றாங்களே ஞானம் சொல்லி, அது எப்படி இருக்கும்? அது எப்படி அடைய பெறலாம்? இது சாத்தியமா? அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து அ மனசுலயே தோன்ற ஆரம்பிச்சுச்சு. உங்கள்ல பல பேருக்கும் இதே மாதிரி இருக்கிற அனுபவங்கள்லாம் இருந்திருக்கும். அ இதே மாதிரியோ அல்லது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா நீங்க கூட எல்லாருமே சிந்திச்சிருப்பீங்க தான் நினைக்கிறேன். இல்லையா? இது என்னதான் வழி ஞானம் அடையறதுக்கு? எதுக்கு தான் இங்க வந்திருக்கோம்? நான் ஏன் பிறந்தேன்? அப்படின்னு சொல்லி நம்மளுக்கெல்லாம் சில சமயங்கள்ல தோணும். இல்லையா? இது என்ன வாழ்க்கை? இது கொஞ்ச நாளே இருந்துட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து மடிஞ்சு போயிடுறாங்களே! அவங்க எங்க போறாங்க? அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டா? இந்த மாதிரி பற்பல கேள்விகள் இல்லையா? தினம் தினம் கேள்விகள் அதிகரிச்சுட்டே போகுமே தவிர்த்து, ஒரு பதில் கூட கிடைக்காது. அப்படி பதில் இல்லாத நிலையில் தவிச்சு, நான் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்கேன். இது என்னதான் மார்க்கம்? ஏன் இந்த நாம நல்லா தானே இருக்கோம். மனசளவுல யாருக்குமே ஒரு சிறு எறும்புக்கு கூட தீங்கிழைக்காத மனநிலையை கொண்டவர்கள். அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் இவ்வளவு துன்பங்கள் வருது? ஏன் கஷ்டங்கள் வருது? ஏன் இதெல்லாம் நம்ம சகிச்சுட்டு எப்படி போறது? எப்படிதான் இத தாங்குறது? இதுதானே பெரிய வாழ்க்கை சாகரம், சம்சார சாகரம் சொல்றாங்களே! சாகரம்னாக்கா பெரிய கடல். அதை எப்படிதான் நீந்தி போறது? இதுக்கு என்ன வழி? இப்படியே தான் ஒரே கேள்வி மயமாவே இருக்கும்னு வச்சுக்கங்களேன். ஆனா திட்டவட்டமா தெரிஞ்சிருச்சு. இந்த சில வழிகள் எல்லாம் அதை அடையறதுக்கு மார்க்கம் கிடையாது அப்படிங்கிறத வந்து நல்லாவே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால தேடல்ல நான் இறங்கிட்டேன். இறங்கி இறங்கி அப்படி போகும்போதுதான் ஒரு ஒரு புஸ்தகம் என் கையில கிடைச்சது. த ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி. அதாவது ஒரு யோகியின் சுயசரிதை. தமிழ்ல வந்திருக்கு இல்லையா அது. அது என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய தெளிவு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வந்து அவருடைய புஸ்தகம் படிச்சுட்டே வரும்போது ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க. மகாதர் பாபாஜி ஏன் நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சா கூட உடனடியாக உங்களுக்கு அவருடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்ப வந்து எந்த விதத்துல எனக்கு ஆசி கிடைக்கும்? எனக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை காட்டுங்களேன் அப்படின்னு சொன்னப்போதான் இந்த மார்க்கம் கிடைச்சது. பத்திரிஜி கிடைச்சாரு. மைசூர்ல வச்சு சந்திச்சு முதல் முறையா தியானம் பண்ணும்போதே எனக்கு நல்ல அனுபவங்கள் வந்ததுனால தெளிவடைஞ்சு அந்த அனுபவத்துல இருந்தே தெளிவடைஞ்சுட்டேன். ஓ! இதுதான் மார்க்கம். இதுதான் வழி அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுது. அப்ப இதுல இருந்து தான் எல்லாத்தையும் ஒண்ணொன்னா நம்ம அடைய பெற முடியும்ங்கிறத ஆணித்தரமா மனசு ஏத்துக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். அப்ப அது வரைக்கும் இல்லாத ஒரு தெளிவு, ஒரு என்ன சமாதானம் மனதுல. அது ஏற்பட ஆரம்பிச்சுச்சு. அப்ப தெரிஞ்சது, ஓ! இதுதான் மார்க்கம். ஆனா அந்த மார்க்கத்துல நம்ம நிறைய பயிற்சி செய்யணும். சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. சும்மா இருந்தோம்னாக்க எல்லாம் வந்து சேருமா? ஒண்ணும் சேராது. எல்லாம் நம்மளுடைய நாமளும் அதுக்கு வந்து நிறைய முயற்சி எடுத்துக்கணும். நம்மளுடைய உழைப்பு இருக்கணும். நாம தெரிஞ்சுக்கணுமேங்கிற ஆர்வம் நிறைய இருக்கணும். அப்புறம் அதுல வந்து ஒரு சின்சியரிட்டி, சீரியஸ்னஸ் அதாவது மனமார்ந்து அதுக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் அதுல வந்து கொஞ்சம் கண்ணியம், கட்டுப்பாடும் கொஞ்சம் இருக்கணும். இல்லனாக்கா நம்ம கட்டுப்பாடுன்னாக்கா 6 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிப்பேன். அப்புறம் தியானத்துல உட்கார்ந்துருவேன்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா உட்காரணும். அத விட்டுட்டோம்னாக்கா அது முடியாது. எப்படி புத்தர் வந்து அவர ஞானம் அடைஞ்சாரு. ரொம்ப அற்புதமான கதை அவரு. கொஞ்சம் சொல்றேன். அவரு உட்கார்ந்து எப்படி எப்படி தியானம் செஞ்சாராம். எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. மக்கள் எல்லோரும் அவதிப்படுகிறார்கள். நிறைய வயோதிகம், இறப்பு, மூப்பு இது எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இந்த பிணி எல்லாத்தையும் பார்த்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஓ பிரபஞ்சமே! எனக்கு ஒரு வழிய காட்டு. எனக்கு பதிலி சொல். அந்த பதில் சொல்லாமல் நான் கண்களை திறக்க மாட்டேன்னு சொல்லி அந்த போதி மரத்துக்கு அடியில உட்கார்ந்தார்.
ஏன்னா அவர் வந்து இது கிடைக்கல, இந்த வாழ்க்கை வீணா வீணாயிடுச்சு. இனிமே இருத்தல் ஒண்ணுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு அந்த தண்ணீல குதிச்சிடுறாரு. ஆனா அந்த ஆற்றுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. இது பெரிய மகான். அப்படி விட முடியாது அப்படின்னு சொல்லி அழகா ஓரமா அத அவர கரை சேர்த்துருச்சு. அந்த கரை சேர்த்தி கொஞ்ச நேரம் மூச்சியா இருந்தவர். அதுக்கப்புறம் தத்தி தவழ்ந்து வந்து கரையில, "ஓ! நான் இன்னும் உயிரோடையா இருக்கேன். இந்த ஆற்றுக்கு கூட என்னோட உயிர எடுத்துக்க பிடிக்கலையா? சரி." அப்படின்னா இருக்கட்டும். அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல நினைப்பதற்கு கூட சக்தியே அற்ற நிலையில் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து வந்து அந்த மண்ணிலேயே அப்புறம் ஏதாவது ஒரு உட்கார்ந்துக்கிறதுக்கு ஒரு சாய்வான இடம் வேணும் இல்லையா? அத நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மரத்தை தேடி வந்து, அந்த மரத்துல சாஞ்சு அமர்ந்துட்டாரு. அமர்ந்துட்டு கண்களை மூடினது தான் அவருக்கு ஞாபகம் வந்துதாம். சின்ன வயசுல வந்து அவங்க அப்பா சுதோதனன் வந்து அவர வயலுக்கு அழைத்து செல்வார்கள். அங்க எல்லாரும் அந்த வயல உழுதுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த குழந்தைய வந்து அந்த ஒரு ஓரமா ஒரு பக்கமா அம் அமரச் செய்துவிட்டு இவங்கெல்லாம் போவாங்க. அந்த சமயத்துல இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, அந்த மூச்சையே கவனிக்க ஆரம்பிச்சுட்டார். தன்னை அறியாமலேயே. அந்த ஆத்மாவின் குணத்தை பாருங்களேன். அந்த பெரிய ஆத்மா தான் ஆரம்பிச்சிடும் தியானத்த முதல்லயே. அது அந்த ஆத்மாவுக்கு தெரியும் பாருங்க. வளர்ந்து வளர்ந்து வரும்போது. எல்லாருக்கும் உள்ளதுதான். ஒருத்தருக்கு மாத்திரம் இல்ல. இருந்தாலும் அந்த அந்த சிறப்பை நம்ம மெச்சிக்காம இருக்க முடியல. அதுல மகிழ்ச்சி அடையாம இருக்க முடியல இல்லையா? அதனால எல்லாருக்கும் உள்ளதுதான். எல்லாரும் வந்தே ஆகணும். வேற வழியே கிடையாது. எல்லாரும் தியானத்துக்கு வந்து தியானத்துல ஞானம் அடைஞ்சு, ஞானத்துல இருந்து தான் முக்தி அடையும். அப்படிதான் வழி. அத வந்து தெரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு எனக்கு. அப்புறம் இவர் வந்து அந்த ஞாபகம் வச்சுக்கிறாரு. ஓ! சின்ன வயசுல இப்படி மூச்சையே கவனிச்சேனே! அப்படி கவனிச்சு பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி நினைச்சாராம். ஆனா, சரி முதல்ல பார்க்கலாம். காத அடிச்சு பார்க்கலாம். மனசு நிக்குதா? அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, மனசு நிக்கல. கண்ண அடிச்சு பார்த்தாரு. மனசு நிக்கல. இன்னும் அதிகமான எண்ணங்கள் வந்தது. பேசுவது எல்லாம் தனியா தான் இருந்தாரு. இருந்தா கூட எந்த பேச்சும் வேண்டாம்ன்னு வாய அடைச்சு பார்த்தாரு. அப்பவும் நிக்கல. ஆனா மூக்க அடைச்சு பார்த்தாரு. பார்த்ததும் எண்ணங்கள் நின்னுச்சு. உடனே, ஓ! 2க்கும் ஏதோ இருக்கு. மனசுல எண்ணம் இருந்தா தானே கவலை, இதெல்லாம் வரும். மனதுல ஒண்ணுமே இல்லாட்டா எப்படி அங்க வந்து துக்கம் குடியிருக்க முடியும்? இது துக்க நிவாரணம். அதுக்கு எனக்கு வழி தெரியணும். அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்கார்ந்தார். உட்கார்ந்துட்டு எப்படி உட்கார்ந்தாருன்னா, விடாப்பிடியா உட்கார்ந்தார். எத்தனை நாளானாலும் பரவால்ல. எவ்வளவு யுகமானாலும் கூட பரவால்ல. எனக்கு வந்து அந்த சத்தியம் தெரிந்தே ஆகணும் அப்படின்னு உட்கார்ந்தார். அந்த மாரி நாம எல்லாரும் ஒவ்வொரு தடவையும் தியானத்துல அமரும்போது அப்படி அமரணும். எனக்கு வந்து உண்மை தெரிஞ்சாகணும். அப்படின்னு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட விடாப்பிடியா நம்மளுடைய விடாப்பிடி எவ்வளவு இருக்கோ, விடாப்பிடியான அந்த முயற்சி எவ்வளவு தீவிரமா இருக்கோ, அந்த அளவுக்கு அதிவேகமாக நமக்கு வந்து அந்த ஞானம் வழங்கப்படும். அது ஞானம்ங்கிறது ஏதோ ஒரு ஞாபக சக்தி மாதிரி எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்து அத ஞாபக சக்தி கூட நம்மளுக்கு எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா? ஞாபகம்ங்கிற ஒரு பேங்க், ஒரு வங்கி அது எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு கூட தெரியாது. மனசுல இருக்கா? ஆத்மால இருக்கா? வேற எங்க இருக்கா? காற்றுல இருக்கா? ஆகாயத்துல இருக்கா? நம்மளுக்கு தெரியாது. ஆனா எங்க இருந்தோ அது வருது இல்லையா? ஞாபகம் நம்மளுக்கு வந்துடுது. ஒரு பரீட்சைக்கு போனோம் ஒரு மாணவன்னாக்கா, அவன் படிச்சதெல்லாம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லையா? அப்புறம் அவன் பரீட்சை எழுதுறான். அதே மாதிரி இந்த ஞாபக சக்தி. ஆனா அந்த மாதிரி கூட இல்ல. ஞானம்ங்கிறது அது வந்து நமக்குள்ளயே எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். ஆனா வந்து அத நம்ம வந்து திறந்து பார்க்கல. அத அடையும் வழிய நம்ம தெரிஞ்சுக்கல. அதனால தான் நம்ம வந்து எல்லாரும் உழண்டுட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையில. ஒரு தடவ ஞானம் அடைஞ்சுட்டோம்னா, எல்லா துக்கத்துல இருந்தும் வெளியில வந்துடலாம். அதுக்கு சிறந்த மார்க்கம் தியானம் ஒன்றுதான். ஏன்னா நானே அதுதான் அடைய பெற்றேன். இன்னைக்கு ஞானியா உங்கள் முன்னால் எல்லாம் வந்து உட்காரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா, அது எனக்கு கிடைச்ச தியானம். அதை தீவிரமாக நான் பயிற்சி செஞ்சிருக்கேன். அது வந்து எனக்கே நான் மெச்சிக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா விடாப்பிடியா ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு உள்ளேந்து ரொம்ப அதிவேகமா எனக்கு அதி தீவிரமான ஒரு வேட்கை ஏற்பட்டது. அப்படி எல்லோருக்கும் ஏற்படணும். ஆமா. ஏற்பட்டு தியானத்துல எல்லாரும் ஈடுபட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். ஏன் கஷ்டப்படுறோம்? ஏன் மத்தவங்களுக்கு தீமை செய்யணும்னு தோணுது நம்மளுக்கு? இப்படி எல்லாத்த பற்றியுமே நம்ம கேள்வி கேட்டு நம்மளுக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும். அப்படித்த ஒரு சமாச்சாரம் இந்த தியானம்ங்கிறது. சோ அதனால அப்படி ஒரு தியானத்தை வந்து புத்தர் வந்து வழங்கினார் எல்லாருக்கும். அப்புறம் அந்த ஒரு வார காலம் அப்படியே இருந்து அவருக்கு கிடைச்சிருச்சு. முதல் அம் ஜாமங்கள்லயே அவருக்கு வந்து அவருடைய முற்பிறவைகளை எல்லாம் கண்டறிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிறவியிலையும் தான் எதற்காக திருப்பி திருப்பி பிறவி எடுத்தோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டே வந்திருக்காரு. அப்படி பார்த்து 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 அவர் வந்து ரொம்பவும் ம் அற்புதமான விதத்துல வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டார்.
வந்து என்னன்னு சொல்றது, அவ்வளவு மிக 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 அற்புதமான ஒரு மாமனிதர், ஒரு பெரும் ஆசான், ஒரு ஞானஸ்தர் அப்படின்னு சொன்னா அந்த புத்த பெருமான் அவர் சொல்லணும். அதுக்கப்புறம் பத்திரிஜி சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு உலகளாவிய ஞானம் பெற்றவர். அந்த மாதிரி அவர் தியானத்தின் மூலியமாக தான் அதை கண்டறிந்தார். அதுக்கப்புறம் எதுக்காக இந்த பிறவிகள் எடுத்தோம் அப்படின்னு தெரிஞ்சு, இந்த பிறவியில எதுக்காக வந்திருக்கோங்கிறதையும் தெரிஞ்சு, துக்க நிவாரணம்னா இதுதான். இந்த வழியில் தான் போகணும். தியானம் செஞ்சாதான் மனதில் இருக்கும் எண்ணங்கள் அகன்று, எல்லா கேள்விகளுக்கும் பதில் கண்டு, அதிலிருந்து நாம விடுபட்டு, இந்த துக்கத்திலேருந்து வர்றதுக்கு நாம முயற்சி செய்யணும். அப்ப வந்து பிரபஞ்சமும் நமக்கு உதவி செய்யும். இப்ப ஞானம்ங்கிறது ஒரு பேக்ல ஏதோ வச்சு அதுல இருந்து எடுக்கிற மாதிரி இல்ல. இது கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி அப்புறம் ரிட்டர்ன் ரீவைண்ட் பண்ணோம்னா எல்லாம் வந்துடும் அந்த மாதிரி. இது வந்து நமக்குள்ளேயே இருக்கும் பொக்கிஷம், நமக்குள் பொதிந்திருக்கும் சமாச்சாரம். அது இங்க நம்ம வந்து அந்த நிலையை அடைஞ்சிட்டோம்னா தனியாக அது நமக்கு தரப்படும், வழங்கப்படும். நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்துணை மகான்களும் அதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஞானத்தையும் நம்மளுடைய ஞானத்தின் பாதையும் வழிகாட்டுறதுக்கு தான் வந்திருக்காங்க. சோ அதனால வந்து நமக்கு அதெல்லாம் கிடைக்க பெறுவோம். எப்படி என்றால் இந்த மனதை ஓய்வு நிலையில் வைத்துக்கொண்டு, சாந்த நிலையில் வைத்துக்கொண்டு, எண்ணமற்ற நிலையில் வைத்துக்கொண்டு, அப்புறம் அந்த விஸ்வசக்தி, இந்த காஸ்மிக் எனர்ஜி அதை அடைய பெற்றோம்னா தான் இதெல்லாம் நடக்கும். விஸ்வசக்தி நமக்கு நிறைய வேணும். அப்பதான் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். சக்தி இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த பெரும் ஆற்றல் வரும், உடல் மாறும், மனம் மாறும். அதெல்லாம் யோக சித்தாந்தம். அதாவது வேகமே ஃபாஸ்ட் ட்ராக், அதிவேகமான இதுல முன்னேறிட்டு வரலாம். அதுக்குள்ள காலகட்டம் வந்துடுச்சு. அதுவும் இந்த டிஜிட்டல் வந்திருக்கிறது ரொம்பவும் சௌரியமான சமாச்சாரம். எங்கேயுமே சுத்தி அலைய வேண்டாம், எல்லாரையும் கூட்ட வேண்டாம். இது வழியிலேயே எல்லாத்தையுமே சொல்லிடலாம் இல்லையா? ஞானம் சொல்றதுக்கு, ஞான பாதையை காட்டுறதுக்கு எத்தனை நேரம் வேணும்? எந்த வழி வேணும்? போதுமே, இத்தனை கிடைச்சாலே போதும் இல்லையா? கொஞ்சம் கிடைச்சாலே அதுல பற்றி நம்ம நல்லா அதில் பற்று வைத்து அப்புறம் பற்றற்றவர்களா ஆயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான சமாச்சாரம் தியானம்ங்கிறது. அதை வந்து எல்லோரும் பயிற்சி செய்யணும். புத்தர் மாதிரி உட்கார்ந்து தியானத்தை செய்யணும். பத்திரிச்சி அப்புறம் என்ன சொன்னாரு, தியானம் வந்து நமக்கு நிறைய ஆற்றல் வேணும். அதனால வெறுமன தியானம் செய்தா போதாது, நம்ம வந்து பிரமிட் தியானம் செய்யணும் அப்படின்னு. பிரமிட் தியானம், சங்கீத தியானம், பௌர்ணமி தியானம், அமாவாசை தியானம், அப்புறம் சிறப்பான நாட்கள், அந்த நாட்களில் தியானம், கூட்டு தியானம், இதெல்லாம் இப்ப கூட நம்ம கூட்டு தியானம் செய்யறோம். ஏன்னா இந்த ஒரு ஜூம் வாயிலாக எல்லாரும் இணைஞ்சிருக்கோம் இல்லையா? இணைஞ்சிருக்கும் போது அந்த ஒரு சக்தியான நமக்குள்ள அப்படியே வட்டமிட்டு கொண்டே இருக்கும். அந்த இணைதல் ஏற்படும். அப்ப நாம எல்லாரும் செய்யறது கூட்டு தியானம். சங்கீதம் கொடுக்குறாங்க, சங்கீத தியானம். பிரமிட் இருந்தால் அவர்கள் பிரமிட் தொப்பி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிரமிட் போட்டுட்டு பிரமிட் தியானம் ஆச்சு. இப்படி எல்லா விதத்திலையும் நம்ம முன்னேறதுக்காக பத்திரிஜி அனைத்து மார்க்கங்களையும் நம்மளுக்கு திறந்து விட்டுருக்காரு. அப்புறம் வந்து அது மாத்திரம் போதுமா அப்படின்னு கேட்டாக்கா இல்ல. அதிவேகமா முன்னேறணும்னாக்கா, அதுவும் இந்த காலத்துல வந்து நிறைய ஆற்றல் வந்துட்டு இருக்கு. அந்த ஸ்டார் கேட்ஸ்ன்னு சொல்ற அந்த கதவுகள்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் அது திறக்கப்பட்டிருக்கு. அது திறந்து அங்கிருந்து ஆற்றல் வந்து கொண்டே இருக்கு. அப்படி வரும்போது நம்ம நிறைய ஆண்டுகள் போய் காடுகள்லயோ மலைகள்லயோ உட்கார்ந்து தவம் இருந்து அந்த புத்தெல்லாம் வச்சிருமா இல்லையா? அந்த மாதிரி அப்புறம் நெகமெல்லாம் வளர்ந்துரும், ஜடா முடியோட ஆயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம தியானம் செய்யவே வேண்டாம். கொஞ்சம் தியானம் செஞ்சாலே போதும். நிறைய ஆற்றல் கிடைச்சிடும். அப்படித்த ஒரு காலகட்டத்துல நாம இருக்கோம். நம்ம எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. அதனால எல்லோரும் தியானத்துல வந்து அமர்ந்துக்கணும். அப்பதான் ஞானம் கிடைக்கும். அப்பதான் முக்தி அடையலாம். அப்ப அந்த மாதிரி பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காரு, இது மாத்திரம் இல்ல, தியானம் மட்டும் பத்துமா இல்ல. நீங்க வந்து சுவாத்தியாயம்னா அரிய பல புத்தகங்களை படித்தறிதல். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காலகட்டம்ங்கிறது ரொம்ப பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம், 11,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு தடவை ஏற்படும். இது அந்த சுழற்சியில வரக்கூடிய சமாச்சாரம். இது நடந்துட்டே தான் இருக்கு ஒவ்வொரு தடவையும். இது புதிதல்ல. ஆனால் இந்த காலகட்டம் வந்திருக்கும் போது அதை வந்து நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கணும்? மேக் ஹே வைல் சன்ஷைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? காற்று இருக்கும் போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நாம வந்து இந்த நேரத்தை நாம எல்லாருமே பயன்படுத்திக்கணும். இது வந்து புது யுகம், பழைய யுகம்ங்கிற அந்த மாதிரி வித்தியாசம் இல்லை. இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி அரிய ஆற்றல், இறை ஆற்றல் நமக்கு ரொம்ப வேகமா அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கிறதுக்காக நம்ம நிறைய தியானம் செய்யணும். அப்புறம் நிறைய அரிய பல புத்தகங்கள்லாம் நிறைய மகான்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அற்புதமான புஸ்தகங்கள். அது வந்து
மறைபொருளா கூட இல்ல. நம்ம எல்லாம் நேரடியா அர்த்தம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற புத்தகங்கள் நிறைய இருக்கு. ஆங்கிலத்திலயும் நிறைய மகான்கள், உலகமெங்கும் வியாபித்திருக்கும் மகான்கள் எல்லாருமே நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்க புத்தகங்களை படித்து, நிறைய அரிய பல புத்தகங்களை படித்து, அதிலேருந்தும் நம்மளுக்கு நிறைய ஞானம் ஞானம் அடையறதுன்னா அதிலேருந்து மாத்திரம் இல்ல, தியானத்தின் வாயிலாக இதெல்லாம் புரிந்து கொள்ளும் சக்தி கிடைக்கும். அப்ப அதன் வாயிலாக ஞானம் அடைந்து கொள்ளலாம். அவங்களுடைய ஞானம் எல்லாம் பெறும்போது பெற்று 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 என்ன ஆயிடும், நம்மளுடைய ஒரு ஞானம் அது அது வெளியில வந்துடும். ஒரு ஊற்று மாதிரி. அது எங்கேயோ இருக்கு. ஆனா மூடி வச்சிருக்கு. அது ஊற்று மாதிரி வெளியில வரணும்னு இதெல்லாம் தேவை. அப்புறம் சஜ்ஜன சங்கத்தி. சத் சங்கம் சொன்னா அது ஆத்மாவை சங்கமிக்கிறது. சத்தியம் என்னது? ஆத்மா ஒண்ணுதான். அழியாத சத்தியமான நிலையத்திற்கும் நித்தியமா இருக்கக்கூடிய ஆன்மா. அதுதான் சத்தியம். அந்த சத் சங்கம் அப்படின்னு சொன்னாக்கா சத்தியத்தினுடன் இணைதல். அது தியானத்தில் ஏற்படுவது. அந்த இணைதல் ஏற்படும். அந்த உணருதல் ஏற்படும். அதுதான் சத் சங்கம். சஜ்ஜன சங்கத்தியம் அப்படின்னு சொன்னாக்கா, சத்துனாக்கா சத்தியம், ஜனனாக்கா ஜனங்கள். அந்த சத்தியம் பேசும் ஜனங்களிடம் நாம் கூடியிருக்க வேண்டும். தியான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் சொல்லியிருக்காரு பத்ரிஜி. சஜ்ஜன சங்கத்தியம் செய்து, சுவாத்தியாயம் செய்து, தியானமும் நிறைய செய்து, நாம் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ்வோமாக, இந்த அரிய சந்தர்ப்பத்தை நாம் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்வோமாக என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.